ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க Flipkartஐ அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்பன்னா கண்டிப்பா இது நமக்கு தேவைதான். ஏன்னா நீங்க Flipkartஐ அதிகமா பயன்படுத்துறீங்க. அப்ப இத நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையதாங்க சொல்றேன். ரீசென்ட்டா Flipkart சத்தம் இல்லாம ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க என்னைக்குமே அஃபிஷியலா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியப்படுத்த மாட்டாங்க. யூடியூபர்ஸ், சோசியல் மீடியால அதிகமா டைம ஸ்பெண்ட் பண்றவங்க, அதே மாதிரி இந்த டெக் நியூஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து இத ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உடனே இத நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் பதிவு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோட பதிவு. Flipkartஐ பத்தி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன். ஸோ அத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. Flipkartஐ பயன்படுத்தும் நண்பர்களே, நீங்க எப்பவுமே Flipkartல தான் ஆர்டர் பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பா இந்த பரிசையும் நீங்க வாங்கிக்கோங்க. அது என்னன்னு கேட்கிறீங்களா? ஆல்ரெடி Flipkartல நெறைய அடிஷனல் ஃபீலாம் ஆட் பண்ணி ஒரு பில்ல நமக்கு போட்டு குடுத்துருவாங்க. நம்மளும் சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? செக் அவுட் குடுத்துட்டு பொருள வர வச்சுருவோம். அதே போல இப்ப புதுசா ஒரு அடிஷனல் ஃபீய வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு முன்னால Flipkartல ஆல்ரெடி என்னென்ன ஃபீலாம் இருக்கு? நீங்க ஒரு பொருள பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, அந்த அடிஷனலா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்லாம் ஆட் பண்ணுவாங்கல்ல. அது என்னலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லிங் ஃபீ அப்படின்னு ஒரு ஃபீ இருக்கு. கண்டிப்பா நீங்க அத அனுபவிச்சிருப்பீங்க. 2வது செக்யூர் பேக்கேஜிங் ஃபீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. 3வது ஆல்ரெடி நான் இத பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோவும் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். இல்ல ஷார்ட்ஸ்லயும் போட்டிருப்பேன். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீ அது ஒரு ரூ. 3 போடுவாங்க. அதையும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க பொருள ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபீ போடுவாங்க. இந்த மாதிரி தற்சமயம் ஒரு 4 ஃபீ எனக்கு தெரியும். அடிஷனலா 5வதா Flipkart கூடிய சீக்கிரத்துல அறிமுகப்படுத்த போறாங்க. அது என்னன்னு கேட்கிறீங்களா? புரொடெக்ட் ப்ராமிஸ் ஃபீ. இந்த ஃபீ தான் Flipkartல கூடிய சீக்கிரத்துல நீங்க பார்க்க போறீங்க. சரி, இந்த புரொடெக்ட் ப்ராமிஸ் ஃபீ எதுலலாம் அப்ளை ஆக போகுது அப்படிங்கிறத லீக் அவுட் ஆயிருக்கு. மினிமம் ரூ. 9 இருந்து அதிகபட்சமா ஒரு ரூ. 49 வரைக்கும் இது வந்து அப்ளை ஆக போகுது. அப்ப ரூ. 49 போடுற அளவுக்கு நாங்க என்ன ஆர்டர் பண்ணா இந்த அமௌண்ட்ட போடுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய பொருள போடுவீங்கல்ல. இந்த ஏசி, அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு செலக்டட் ப்ராடக்ட் அப்படின்னு முன்கூட்டியே ஹைலைட் பண்றாங்க. சில டெக் நியூஸ். ஸோ அந்த மாதிரி செலக்டட் ப்ராடக்ட்க்கு இந்த ரூ. 49 அப்ளை ஆகும். அதே மாதிரி ரூ. 49 மட்டும் இல்ல. நான் சொன்ன ரூ. 9, ரூ. 19, ரூ. 29 இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்க்கு இந்த புரொடெக்ட் ப்ராமிஸ் ஃபீ அப்ளை ஆக போகுது. சந்தோஷம் தானே? ஏன்னா நீங்க தானே அதிகமா Flipkartஐ பயன்படுத்துறீங்க. அப்ப கண்டிப்பா இத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபீய நம்ம தலையில சுமத்திட்டாங்க. அதோட சேர்த்து இந்த ஃபீயையும் நம்ம தலையில சுமத்த போறாங்க. எதுக்குடான்னு தெரியல. ஏதோ பண்ண போறாங்க. பண்ணி தொலைங்கடா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம என்னதான் கத்துனாலும் இந்த Flipkart பயலுக்கு காதுல விழவே விழாது. நான் செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பான். ஏன்னா நமக்கு அவன தேவைப்படுது. அதனால இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஸோ கூடிய சீக்கிரத்துல Flipkartஓட புரொடெக்ட் ப்ராமிஸ் ஃபீய எதிர்பார்க்கலாம். சரி, இந்த Flipkartல புரொடெக்ட் ப்ராமிஸ் ஃபீ போடுறாங்க. என்ன ரீசன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. அத நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்லி முடிச்சிடுறேன். டிவைஸ் சேஃப்டியா டூரிங் ஷிப்பிங் அண்ட் டெலிவரி அப்படிங்கிறாங்க. அதாவது உங்களுடைய பொருளை பாதுகாப்பான முறையில ஷிப்பிங் பண்றதுக்கும் அதே மாதிரி உங்க கையில ஒப்படைக்கிறதுக்கும் இந்த புரொடெக்ட் ப்ராமிஸ் ஃபீயை நாங்க அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்க. புண்ணாக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, சுமையா தான் இருக்கும். எனிவே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றவங்கல யாராச்சும் இந்த Flipkartஐ பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் நாட்கள்ல என்னென்ன ஐட்டங்களை ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கலாம். சரிங்களா? இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஆன்லைனை தவிர்த்துட்டு ஆஃப்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக்.